வணக்கம் நேயர்களே. பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. இப்போ பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பார்கள். அதுபோல் நல்லவங்களோட ஒரு கெட்டவன் சேர்ந்தான்னு வச்சுங்க, அவன் நல்லவனாகவே தீருவான் எல்லாருக்கும். பரவாயில்ல, அவனுடைய சகவாசம் நல்லது. அதே ஒரு கெட்டவங்களோட ஒரு நல்லவன் போய் சேர்ந்தான்னா அவனுடைய சகவாசம் அவனுக்கு ஒட்டிக்கும். அதனால் யார் என்ன விசாரித்தாலும் ஐயோ அவன் சகவாசமே சரியில்லைப்பாடுவாங்க. நீ நல்லவனாகவே இருந்தாலும் அது சொல்லுவாங்க, பனைமரத்து கீழே இருந்து பாலை குடித்தாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு கல் குடித்தா மாதிரி தான் தெரியுமா. அதுபோல் உங்களுடைய சகவாசம் நல்லவங்களோட கூட இருந்தால் நீங்கள் நல்லவங்களாகவே மாறிடுவீங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு விவசாயி ஒருத்தர் பெரிய ஒரு நிலத்தில் சோளக்கொல்லை, கம்பங்கொல்லை, வேர்க்கடலை இது மாதிரிலாம் சாப்பிட்ற தானியங்களாக விதைச்சிருந்தான். விதைச்சிட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு பர்ணக சாலையில் போய் உட்காந்துட்டு காவல் காப்பான். ஆடு மாடு அதை மேயாதபடி காவல் காத்துன்னு இருந்தான். அப்போ வழிபோக்கருங்க நிறைய பேர், ஒரு 10 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு பசி. கேட்டாங்கப்பா, எங்களுக்கு பசியாக இருக்குது. சரி, நீங்கள் தாராளமாக எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு பசி ஆகிற வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அவங்களும் எடுத்து எல்லாம் சாப்பிட்டாங்க. உடனே என்ன பண்ணால் இறங்கி வந்தான். வந்த உடனே யார் உங்களதெல்லாம் எடுக்க சொல்லுது, ஒரேடியாக இவ்வளோ இது பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு அவங்கள ஒரே சண்டை போட்டு சத்தம் போட்டு துரத்துறான். திருப்பி அவன் போய் மேலே போய் உக்காந்தவுடனே திருப்பி அவங்கள கூப்பிட்றான், வாங்க சாப்பிட்டு போங்கன்னு. என்னடா இவன் இது மாதிரி பண்ணுறானே, மேலே உட்காரும்போது இவன் எல்லாரையும் சாப்பிடும் தர்ம குணத்தோடு இருக்கிறான், இவன் கீழே இறங்கி வந்த பிறகு இவனுடைய தர்ம குணமே மாறி போய் இவன் ஒரு அரக்கனாக மாறிடுறானே, மனித நேயமே இல்லாத ஆயிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தா, அவன் மேலே அந்த பர்ணக சாலை கீழே விக்ரமாதித்த ராஜா ஆண்டார அவருடைய சிம்மாசனம் அந்த கீழே இருந்துதான். அந்த கீழே இருந்தாலும் இவன் போய் அந்த பர்ணக சாலையில் உட்காரும்போது அவருடைய நன்மதிப்பு நல்ல எண்ணங்கள் இவனுக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதனால் இவன் மேலே இருக்கும்போது நல்ல குணத்தோடு சொன்னான். இவனுக்கு கீழே இறங்கினவுடனே இவனுடைய குணம் வந்துடுச்சு. இதுதான் சேருவார் சேரல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது சேரும்போது நம்ம நல்ல இதுவே பார்த்து சேர்ந்தோம்னா, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல அந்த மாதிரி போய் சேர்ந்தோம்னா நமக்கும் அந்த நல்ல பெயர், நல்ல ஒழுக்கம் எல்லாமே வரும். தீய சகவாசம் கூடாது. தீயவர்களோட நீ நல்லவங்களே போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு கெட்டவங்கன்ற ஒரு பட்டம் தான் வரும். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.